பேசிக் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் நல்ல ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ண முடியும், இதை பற்றி தெரிஞ்சுக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், ஓவர் டு யூ. ஸோ சிம்பிள் கான்செப்ட் எப்படி பண்ணுறதுன்னா, இன்க்ரீசிங் அசட்ஸ் லயபிலிட்டிஸை டிக்ரீஸ் பண்ணுறது. இதுதான் ரொம்ப சிம்பிளான பிளானு. இது எல்லாருக்குமே தெரியும். கடனை குறைக்கணும், அதே மாதிரி சம்பாதிக்கிறது ஜாஸ்தி பண்ணணும், சேவிங்ஸு ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் இந்த இன்பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் விச் இஸ் யுவர் இன்சூரன்ஸ். நான் அதை பற்றி நிறைய பேச மாட்டேன். பட் டு டேக் அன் இன்சூரன்ஸ், ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸாக ஆகட்டும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், தட் வில் டெஃபினெட்லி வில் ப்ரொடெக்ட் யுவர் அசட்ஸ். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில், மெடிக்கலோட எமர்ஜென்சி டைமில் உங்கள் பேக்கெட்லேருந்து மணி போகாமல் அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் அசட்டை நீங்கள் டெக்னிக்காக வந்து டிக்ரீஸ் பண்ணிடுறீங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல்னா நான் எங்கே வைப்பேன்? என்னோட சேவிங்ஸில் தான் வைப்பேன். ஸோ சேவிங்ஸ்லேருந்து எடுத்து தான் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதை அசட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஆர் என்கிட்ட அசட்ஸ் இல்லைன்னா நான் லோன் வாங்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா மெடிக்கல்லேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அது இன்க்ரீஸ் ஆயிடும், என் லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இதை நான் ஒரு கான்ஸ்டன்ட் பிளான்ல வைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ வில் ஆல்வேஸ் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம எப்படி ஒரு வண்டிக்கோ ஒரு இது போடுறோமோ அந்த மாதிரி ஈவன் ஃபார் அஸ் திஸ் டூ இன்சூரன்ஸ் வில் பி வெரி வெரி மேண்டேட்ரி. சரி, இப்போ நான் ரிட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்க்கும்போது ஃபார் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh இன்னைக்கு நடந்தது சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு வந்து 20 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. 1 லட்ச ரூபாய் வந்து 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு லாஸ்ட் ஒரு 50 வருஷத்துல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா ஒரு நிறைய பேருக்கு தெரியும் விலைவாசின்னு ஒண்ணு ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விலைவாசி ஏறிட்டு இருக்கும்போது ஒரு 30 years பேக் 1 லட்சம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 40 years பேக் ஒரு 50,000 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 60 years பேக் 10,000 ரூபான்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அந்த வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ ஆஃப் மணி இப்போ எப்படி இருக்கு? ஸோ அந்த 1 லட்சமும் இன்னைக்கு இருக்கிற 1 லட்சமும், இன்னைக்கும் 1 லட்சம் பெருசு தான். பட் அந்த ஒரு 30 yearsக்கு முன்னாடி இருந்த ஒரு 1 லட்சம் மாதிரி பெருசான்னு கேட்டா இல்லை. ஏன்னா அந்த 1 லட்சம் இன்னைக்கு ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய். ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த இன்ஃபிளேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ நம்ம சொல்லும் போது 1 லட்ச ரூபாய் ஒரு 2 கோடியாவோ இல்லை வந்து 1 கோடியா ஆச்சுன்னா கூட இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த விலைவாசி எல்லாம் போயிட்டு நான் என்ன வச்சிருக்கேன். ஸோ நம்ம பிளான் பண்ணும்போது இந்த இன்ஃபிளேஷனை வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் தான் செலவு இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு 20 yearsலயுமே எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய், லைக் 1 லட்ச ரூபாய் தான் செலவு இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏன்னா விலைவாசி ஏறும் போது உங்களோட செலவுங்களும் ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம போட போற இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட் பண்ணியிருக்கணும். செகண்ட், நிறைய பேர் வந்து கேட்டீங்கன்னா விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்கும் அப்படின்னு எடுத்து கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 to 6% ஏறி இருக்குங்க. பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் ஒரு 6% ஏறி இருக்கும் அப்படின்வாங்க. பட் இந்தியாவுக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் வேற, ஒரு கண்ட்ரிக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் வேற, நமக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்கும் அதை விட. ஏன்னா நம்மளோட அதுக்கு என்ன சொல்லணும்னா, அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன். ஸோ லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன்ன்றது என்னன்னா, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போறேன். ஸோ நான் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 வீலர் வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு 4 வீலர் மூவ் ஆவேன். 4 வீலர் நெக்ஸ்ட் என்ன மூவ் ஆவேன், லக்ஸுரி 4 வீலர்ல மூவ் ஆவேன். ஸோ அந்த மாதிரி பேரலா என்னோட லைஃப் ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தென் எனக்கு அதுக்கேத்த மாதிரியான ஒரு இன்ஃபிளேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த இன்ஃபிளேஷனை வந்து வெறும் ஒரு 5%, 6% வச்சு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நான் பண்ண போறது ஷுட் பி பேஸ்ட் ஆன் என்னோட இன்ஃபிளேஷன் என்ன இருக்க போகுது, என்னோட விலைவாசி எப்படி ஏற போகுது நார்மலா இல்லாம, அப்படின்ற ஒரு திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கணும். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 50,000 ஒரு 10 years பேக் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10 years நம்ம இந்த 50,000 சேவ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வச்சிருந்தோம்னா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 27,000 இருக்கும். அதே ஒரு 15 years கழிச்சு பாத்தீங்கன்னா அதே 50,000 would have become 20,000 தான் இருந்திருக்கும். அண்ட் இன்னும் 25 years பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/5 மடங்கு தான் இருக்கும், விச் இஸ் 11%, சாரி 11,000, விச் இஸ் வெறும் 20% தான் இருந்திருக்கும். ஸோ நீங்க 50,000 ரூபாய் இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட வேல்யூ ஆஃப் மணி வெறும் 20%. 25 வருஷம் கழிச்சு நீங்க என்ன வேல்யூ வச்சிருக்கீங்களோ அது 20%. ஸோ ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். தெர் இஸ் நோ அதர் டவுட் அதுல. பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு சேவிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா சேவிங் பண்ணலாம்.
ஆனா அந்த சேவிங் எதுக்கு இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் நான் பார்த்த சில செலக்டிவ் கிளைண்ட், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், பட் சில செலக்டிவ் கிளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எஃப்டில வச்சிருக்கேங்க, எனக்கு வந்து எஃப்டிக்கு ஆஃப்டர் ஒரு ரிட்டைர்மெண்ட்ல நான் எஃப்டில இருந்து எடுத்துப்பேன் அப்படின்றாங்க. ஸோ எஃப்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எஃப்டியோட ரிட்டர்ன், நான் கண்ட்ரியே எடுத்துக்கிறேனே, எஃப்டியோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 7% கொடுக்கும். மைனஸ் இன்னைக்கு கண்ட்ரியோட இன்ஃபிளேஷன் ஒரு ரொம்ப ரீசனபிளா எடுத்தா கூட 5.5%. ஸோ 5.5%னா வெறும் 1.5% தான் அதுல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஃபிளேஷனை தாண்டி வச்சிருக்காங்க. 1.5% வந்திருக்கு இல்லைங்களா, ஸ்டில் வந்து பீட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நம்ம மறந்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம இன்ஃபிளேஷனை மறந்துடுறோம் இன் பிட்வீன்லனா கூட, இதே மாதிரி டாக்ஸேஷன்லயும் நம்ம கொஞ்சம் மறந்துடும். இப்போ இதே எஃப்டி கொண்டு போய் 7% போட்டுட்டு டாக்ஸ் 30% போகுது அப்படின்னா, உங்களுக்கு கையில மீறுறது பார்க்கும்போது வெறும் 4.5 to 5%. அப்போ நீங்க இன்ஃபிளேஷனை வந்து போஸ்ட் டாக்ஸ் பீட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்க என்ன ரிட்டர்ன் கிடைக்குதோ ஒரு எஃப்டிலையோ, எனிதிங் வந்து ஒரு 7-8% கிடைக்கிறது, அது என்ன பீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் எது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ற முடிய வரைக்கும் இருக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய ரிட்டர்னா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போறது வில் பி தி ப்ராம்ப்ட் சாய்ஸ். உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.